அர்த்த ராத்திரியில ஆர்த்தி ஸ்கூட்டர்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஸ்கூட்டர் நடு ரோட்லயே நின்னுடுது. ஆ ஆ இந்த ஸ்கூட்டர் அந்த ரோடே ரொம்பவே அமைதியா இருந்தது. ஆனா ஆர்த்திக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்கல. ஆர்த்தி அவங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்க. வீட்டோட செலவுக்காக ஆர்த்தி மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனாலேயே ஆர்த்தி மத்த பெண்களை விட ரொம்பவே ஸ்ட்ராங். யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் கேக்குறேன். அண்ணா ஹெல்ப் ஹெல்ப். ஓ என் நண்பே, என் கூட கிளம்பி வா. உன்னை செருப்பாலேயே அடிப்பேன். அந்த பைக்கார நிக்காம அப்படியே போயிடுறான். ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை வைக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. வீட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. தள்ளிக்கிட்டே நான் போயிடுறேன். ஹெல்ப் கேட்காமயே வீட்டுக்கு போயிடலான்னு ஆர்த்தி யோசிச்சாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி இருந்த ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருந்தான். என்னாச்சு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உன் வழியை பார்த்துட்டு போ. அர்த்த ராத்திரி ஆகுது. அப்புறம் இந்த ரோடும் நல்லா இல்ல. என்னால உங்க ஸ்கூட்டரை சரி பண்ணி தர முடியும். இங்க பாருங்க அண்ணா, உங்க வேலை என்னமோ அதை பாத்துக்கோங்க. என்ன பத்தி அவ்வளவு கவலை வேண்டாம். ஆர்த்தி வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பைக்காரர் ஆர்த்தியோட ஸ்கூட்டியை போய் பாக்குறாரு. ஆர்த்திக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. காது கேக்கலையா? அதான் ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு சொல்றல, என் ஸ்கூட்டரை ஏன் பாக்குற? ஆனா அந்த பைக்காரர் ஆர்த்தி சொன்ன எதையுமே கேட்கல. அப்புறம் அவரு சொல்றாரு, உன் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இவ்ளோ அடம் பிடிக்கிறதால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னோட ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இல்ல, அதனாலதான் அது நின்னு போயிடுச்சு. நான் பெட்ரோல் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்னு, நான் மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை செய்யறேன். அவரு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆர்த்திவால எதையுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு ரொம்பவே வெக்கமா இருந்தது. அவரு எனக்கு உதவி பண்ணதா வந்திருக்காரு. ஆனா அவரை போய் நான் இப்படி திட்டிட்டேனே. ஆர்த்தி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க ஆர்த்தியோட அம்மா அப்பா வாசலையே நின்னுக்கிட்டு இவங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. மகளே, உனக்கு ஒன்னும் ஆகலையே? வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? மம்மி, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் ஆகல. மனசுல என்னென்னலாம் தோடிட்டு இருந்ததுன்னு தெரியுமா? இத நினைச்சு எவ்வளவு தூரம் பயந்து போயிட்டோன்னு தெரியுமா? ஆர்த்தியோட அம்மா அப்பா அவங்க மேல ரொம்பவே பாசமா இருந்தாங்க. அதனாலதான் ஆர்த்திக்காக அர்த்த ராத்திரி வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆர்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. போயிட்டு இருக்கும் போது ஸ்கூட்டர் நடு வழியிலேயே நின்னுடுது. யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் கேக்குறேன். அண்ணா ஹெல்ப் ஹெல்ப். ஓ என் நண்பே, என் கூட கிளம்பி வா. உன்னை செருப்பாலேயே அடிப்பேன். அந்த பைக்கார நிக்காம அப்படியே போயிடுறான். பின்னாடி ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருந்தான். என்னாச்சு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உன் வழியை பார்த்துட்டு போ. அர்த்த ராத்திரி ஆகுது. அப்புறம் இந்த ரோடும் நல்லா இல்ல. என்னால உங்க ஸ்கூட்டரை சரி பண்ணி தர முடியும். இங்க பாருங்க அண்ணா, உங்க வேலை என்னமோ அதை பாத்துக்கோங்க. என்ன பத்தி அவ்வளவு கவலை வேண்டாம். ஆர்த்தி வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பைக்காரர் ஆர்த்தியோட ஸ்கூட்டியை போய் பாக்குறாரு. ஆர்த்திக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. காது கேக்கலையா? அதான் ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு சொல்றல, என் ஸ்கூட்டரை ஏன் பாக்குற? ஆனா அந்த பைக்காரர் ஆர்த்தி சொன்ன எதையுமே கேட்கல. அப்புறம் அவரு சொல்றாரு, உன் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இவ்ளோ அடம் பிடிக்கிறதால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னோட ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இல்ல, அதனாலதான் அது நின்னு போயிடுச்சு. நான் பெட்ரோல் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்னு, நான் மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை செய்யறேன். அவரு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆர்த்திவால எதையுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு ரொம்பவே வெக்கமா இருந்தது. அவரு எனக்கு உதவி பண்ணதா வந்திருக்காரு. ஆனா அவரை போய் நான் இப்படி திட்டிட்டேனே. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னை காப்பாத்துதான் அந்த பையனை அனுப்பியிருக்காரு. அப்பா பாருங்க, மறுபடியும் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? நீ ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்க, மெக்கானிக் ஷாப்ல கிடையாது. இந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் மெக்கானிக் ஷாப்ல விடுறது ரொம்ப அவசியம். நானே பாத்துக்கிறேன். அங்க எதுவுமே பண்ணாம காசு மட்டும் வாங்கிப்பாங்க. ராத்திரி நேரத்துல வரும்போது மறுபடியும் ஸ்கூட்டர் நின்னுடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த பைக்கார மறுபடியும் வரமாட்டான். சரி,
போற வழியில மெக்கானிக் கிட்ட காமிச்சிட்டு போறேன். ஆர்த்தி வீட்ல இருந்து வேலைக்காக கிளம்புறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஆர்த்தியோட ஸ்கூட்டர் மறுபடியும் நின்னுடுது. ஐயோ, மறுபடியும் நின்னுடுச்சு. ஆர்த்தியோட ஸ்கூட்டர் மறுபடியும் நின்னுடுது. ஆனா இந்த தடவை அவங்க நேரம் நல்லா இருந்ததால அங்க பக்கத்துலயே மெக்கானிக் ஷாப் இருந்தது. எனக்கு ஸ்கூட்டரை சரி பண்ணிடணும். தினமும் இதை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. என்ன ஆச்சு மகளே? சில நாட்களா ஓடிட்டு இருக்கும் போதே ஸ்கூட்டர் நின்னுடுது. தாத்தா, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். அட சமீர், என்னாச்சுன்னு பாருப்பா. சமீர் அங்க வராரு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அட, நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களையே திட்டிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருந்தேன். ஆனா நீங்க என்னையே திட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்னோட தப்பு தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. அர்த்தராத்திரியிலையும் பயப்படாம இருந்தீங்க. ஆர்த்தி அப்புறம் சமீர் பேசுறத கேட்டு அந்த ஓனர் சொல்றாரு, உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? நேத்து ராத்திரி நான் உதவி பண்ணது இந்த பொண்ணுக்கு தான். ஆமா, இத கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ண முடியுமா? எனக்கு வேலைக்கு போகணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூட்டர்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியாது. நாளைக்கு தான் ஸ்கூட்டர் கிடைக்கும். இப்போ நான் வேலைக்கு எப்படி போறது? மகளே, உன் கம்பெனி எங்க இருக்கு? சமீர் உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவான். ஆமா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சமீர், என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? ஆமா, நானும் அந்த பக்கம் தான் போகணும். ஸ்கூட்டர் நாளைக்கு ரெடி ஆயிடும். நாளைக்கு ரக்ஷா பந்தன்பா. மெக்கானிக்கல் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவோம். எனக்கு தங்கச்சிலாம் யாரும் இல்ல. நாளைக்கு வந்து நான் எல்லா வேலையும் பாக்குறேன். ரக்ஷா பந்தன் அன்னைக்கு காலையில சமீர் கேரேஜ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ ஆர்த்தி வராங்க. ஆர்த்தி, உங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் புதுசு மாதிரி. தேங்க்யூ சமீர் அண்ணா. அவங்க இப்படி சொன்னதை கேட்டு சமீர் ஆர்த்திய பாக்குறாரு. அப்போ ஆர்த்தியோட கையில ஒரு பூச்சத்தட்டை இருந்தது. அப்புறம் அதுல ஒரு ராக்கியும் இருந்தது. எனக்கும் அண்ணன் இல்ல. நான் உங்களுக்கு ராக்கி கட்டலாமா? ஆர்த்தி அப்படி சொன்னதை கேட்டு சமீரோட கண்ல இருந்து தண்ணி வந்துடுது. கட்டு. ஆர்த்தி சிரிச்சுக்கிட்டே சமீருக்கு ராக்கிய கட்டுறாங்க. எந்த அண்ணனும் தங்கச்சிக்கு முன்னாடி அழ மாட்டாங்க. அப்போ சமீர் அவரோட 10 நாளைக்கான சம்பளத்தை ஆர்த்தியோட தட்டுல வச்சிடுறாரு. இவ்ளோ பணம் வேண்டாம்னா வச்சுக்கோ. எந்த தங்கச்சியும் அண்ணா பணம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சத்தமா சிரிக்கிறாங்க.